ட்ரேடிங்ல காசை லாஸ் பண்ணிட்டு நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் மேல வந்திருப்பாங்க. 90% ட்ரேடர்ஸ் லூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சிம்பிள். அவனுங்க ஈஸியா மார்க்கெட் மேல பழி போட்டுருவானுங்க. பட் அவனுங்களே பண்ற இந்த 5 மிஸ்டேக்கை யோசிக்க கூட மாட்டானுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல எப்படி உங்க பேங்க் பேலன்ஸே காலி பண்ற அந்த 5 மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றது அண்ட் ஒரு போனஸ் டிப்பும் உங்களுக்கு தரப்போறேன். அது தெரியாம ட்ரேடிங்குள்ளவே நீங்க கால் எடுத்து வைக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 1, கெஸ் ஒர்க் கேம்பிள். நிறைய பேர் ட்ரேடிங் ஏதோ ஒரு லாட்ரி சீட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. மேல போகணும்னு தோணா உடனே ட்ரேட் எடுக்கிறீங்க. அது ஒரு பெரிய தப்பு. பிளானே இல்லாம ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள நீங்க மேப்பே இல்லாம போற மாதிரி. என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க, டார்கெட் எங்க, இது எதுவுமே தெரியாம ட்ரேட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் உங்களை தூக்கி சாப்பிட்ரும். எந்த செட்டப்பும் கிடைக்கலன்னா எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காத. உன்னோட செட்டப், உன்னோட ஸ்ட்ராட்டஜி படி உனக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சா மட்டும் மவுஸை கிளிக் பண்ணு. மிஸ்டேக் நம்பர் 2, ஹீரோ காம்ப்ளெக்ஸ். ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்த உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, மொத்த காசையும் எடுத்து போட்டு அடுத்த ஒரே ட்ரேட்ல போடுவானுங்க. உடனே ஹீரோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் பெரிய ப்ராஃபிட் வந்தோடனே. அதனால மொத்த காசையும் தூக்கி ஒரே ட்ரேட்ல போடுவானுங்க. பல வாரம் பல மாசம் சேர்த்த எல்லா காசும் ஜீரோ ஆயிடும். இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல உங்க அக்கௌண்ட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதாவது உங்க அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து ஜஸ்ட் 1 to 2% தான் ரிஸ்க் வைக்கணும். ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்க சர்வைவ் ஆகணும், மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும் அண்டு உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் ட்ரேடிங், உண்மையான ட்ரேடிங். பட் நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கேம்பிள் பண்ணி ப்ராஃபிட்டை 1-2 மடங்கா ஆக்கிறது தான் ட்ரேடிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியும். நம்பர் 3, ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஒரு லாஸ் உடனே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மண்டைக்கு நம்ம ஈகோ ப்ரெஷர் பண்ணும். விட்ட காசாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுப்போம். பட் அந்த ட்ரேட் என்னன்னா இன்னும் அந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம விட்ட காசை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க ஈகோ, உங்க எமோஷனல் உங்க கண்ட்ரோல் பண்ணும். அதனால நீங்க இன்னும் ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதனால என்ன ஆகணும்னா உங்க லாஸ் தான் இன்னும் டபுள் ஆகிட்டே போகும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னா, ஒரு நாளைக்கு 2 லாஸுக்கு மேல வந்துச்சுன்னா உங்க சிஸ்டமை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நிறைய விஷயத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ற நீங்க இதுக்குதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல மாட்டீங்க. இப்ப நாளைக்கு மார்க்கெட் வரும், பட் உங்க காசு போச்சுன்னா ஜீரோ தான். ஸோ 2 லாஸுக்கு மேல வந்துச்சுன்னா உங்க சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிருங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ஃபோமோ ட்ராப். பிரைஸ் மேல போயிட்டே இருக்கும், நம்மளும் ஐயோ இது இன்னும் மேல போயிட்டே இருக்கு, எப்படியாச்சும் வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். கரெக்டா அப்பன்னு பார்த்து ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். நம்ம இப்ப விட்டுறக்கூடாது, இன்னும் வாங்குவோம்னு சொல்லிட்டு லாட் சைஸை அதிகப்படுத்துவோம், இன்னும் வாங்கிட்டே இருப்போம். பட் கீழே அது போயிட்டு இருக்குன்றதே மறந்துடுவோம். உங்களோட கிரீடு, அதாவது பேராசை உங்க கண்ணை மறைச்சிரும். இதை எப்படி நீங்க அவாய்ட் பண்றது? பஸ்ஸும் ட்ரேடும் ஒண்ணுதான், ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். பட் உங்க ட்ரேடிங் செட்டப் ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கீங்களேன், உங்க செட்டப்புக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த ட்ரெண்ட் லைன்ல பிடிச்சிங்கன்னா கரெக்டா போயிடலாம். பட் உங்க ஃபோமோவை மட்டும் இதுக்குள்ள வர வச்சிடாதீங்க. ஐ மீன் உங்களோட பேராசை இது எதுவுமே நீங்க மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஜஸ்ட் உங்க எமோஷனல் கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியும். ஐ மீன் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாற முடியும். மிஸ்டேக் நம்பர் 5, ட்ரேட் வித்தவுட் ஜர்னல். ஹிஸ்டரியை படிக்காதவன் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண முடியாது. நீ ஏன் லாஸ் பண்ற, நீ ஏன் ப்ராஃபிட் பண்ற, இது எதுவுமே உனக்கு தெரியலனா நீ அப்படியே அடுத்த ட்ரேட்ல அதே விஷயத்த நீ எக்ஸிக்யூட் பண்ணுவ. ஸோ இன்னையிலேருந்து நீ என்ன பண்றனா ஜேர்னல் பண்ண கத்துக்கோ. ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு ஜேர்னல் இல்லைனா நீ ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ ஜேர்னல்ன்ற ஒன்று விஷயம் வந்துட்டு இல்லைன்னா நீ பண்ண தப்பே திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருப்ப. ஸோ அதை எப்படி நீ அவாய்ட் பண்ணலாம்? அதுதான் அங்கதான் ஜேர்னலிங் வரும். ஜேர்னலிங் பண்ணீங்கன்னா நீங்க எந்த செட்டப்ல ட்ரேட் எடுத்திருக்கீங்க, எந்த பர்பஸுக்காக ட்ரேட் எடுத்திருக்கீங்க, உங்க செட்டப் படி இது வந்திருக்கா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன, உங்க மிஸ்டேக் என்ன பண்ணீங்க, எதனால இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு, எதனால இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சு, இது எல்லாத்தையுமே நீங்க அதுல எழுதி வைக்கலாம். ஸோ நீங்க அடுத்த ட்ரேட்ல திரும்ப அந்த பண்ண தப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ ஜேர்னல் பண்ண கத்துக்கோங்க. இப்போ அந்த போனஸ் டிப், எப்போவுமே உங்க ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:2 வச்சுக்கோங்க. அதாவது நீங்க 10 ரூபா லூஸ் பண்ண ரெடினா 20 ரூபாயாச்சும் ப்ராஃபிட் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட சக்சஸ் ரேட் ஜஸ்ட் 50% இருந்தா கூட நீங்க மாச கடைசியில ஒரு பெரிய ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ இதை நீங்க மறக்காம பண்ணுங்க. ஓகே காம்ரேட்ஸ், நீங்க இந்த 5 மிஸ்டேக்ல எதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காம ஹானஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி மாத்தலாங்கிறத நான் ரிப்ளை பண்றேன். ட்ரேடிங்கை லாஜிக்கோட கத்துக்கணும்னு நினைச்சா மட்டும் பிரவீன் இன்வெஸ்டை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.
அடுத்த வீடியோல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜில உங்களை சந்திக்கிறேன். ட்ரேட் ஸ்மார்ட், க்ரோ பிக். பை.